அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வருமான வரித்துறை அறிவிப்புக்கு இபிஎஸ் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழலில் இந்த நிதிநிலை அறிக்கை பீகார் மாநிலத்திற்கான வரவு செலவு நிதிநிலை அறிக்கையாகவே கருதும்படி இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த பட்ஜெட் என்பது ஒரு மாயஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாகவே தோன்றுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த பீகார் மாநிலத்திற்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கக்கூடிய மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்திருந்தாலும் அந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்க, இடுபொருள் விலைகளை கட்டுப்படுத்த, விளைபொருள்களை நியாயமான விலையில் விற்பனை செய்ய எந்த விதமான ஒரு உதவி செய்யக்கூடிய பட்ஜெட், நீரை பயன்படுத்த உதவக்கூடிய நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்றும், குறு சிறு தொழில்களுக்கும் ஏற்றுமதிக்கும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றாலும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியுடன் புதிய வேகத்தை கொடுக்க எந்த திட்டங்களும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். தமிழகம் பெரிதும் எதிர்பார்த்த ரயில்வே திட்டங்களான கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடிய அம்சம் என்றும் பதிவிட்டுள்ளார்.